செலுத்துங்கள். நன்றி. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்கள் முன்னால் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் பிள்ளைகள். ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்து பதவிக்காக இந்த கட்சியை தொடங்கவில்லை. பல லட்சக்கணக்கான கோடிகளை பதுக்கி ஒதுக்கி அதை பாதுகாக்க பதவிக்கு வர வேண்டும் என்று இங்கு வரவில்லை. மந்திரியின் மக்களாகவோ வாரிசுகளாகவோ இங்கே வரவில்லை. வரலாற்றில் பெருமைப்பட வாழ்ந்த என் இனம், மூவேந்தர்கள் முடிசூடி ஆண்ட என் இனம், உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ். அந்த மொழியை பேசிய மாந்தன் தமிழன். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை இது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு மூத்த இனம். ஆனால் இன்றைக்கு பெருமைப்பட வாழ்ந்த நாங்கள் சிறுமைப்பட்டு சிதைந்து நிற்கிறோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மக்கள், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் நிறைந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் இன்னைக்கு சொந்த நிலத்திலே அரசியல் வலிமை, அதிகார வலிமையற்று அடுத்தவனிடத்தில் எங்கள் அதிகாரத்தை கொடுத்துவிட்டு என் அன்னை மொழி சாவதை பற்றி கவலைப்படாத, என் நிலத்தின் வளத்தை களவு கொடுக்கிற ஒரு அதிகாரத்தை, ஊழல் லஞ்சத்தில் ஊறிக் கொளுத்த ஒரு அதிகாரத்தை, கொலை கொள்ளையை சகித்துக் கொள்கிற ஒரு அதிகாரத்தை, வன்புணர்வு படுகொலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை நிறுவி ஒரு குப்பை மேடாக என் நாடு மாறி நிற்பதை பார்க்க சகிக்காமல் சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் ஒரு சிறு வளங்களை வைத்துக் கொண்டு வறுமை ஏழ்மை இல்லாது, பசி பஞ்சம் இல்லாது செழிப்பாக வாழுகிற போது எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு ஏன் என் இன மக்கள் வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசியும் வைத்துக் கொண்டு வாடுகிறார்கள்? காரணம் நிர்வாகத்தில் நிறைந்திருக்கிற ஊழல் லஞ்சம் தான் இதற்கு காரணம். உள்ளங்கையில் உலகத்தை வைத்துக் கொண்டு எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம், எல்லா நாட்டு நிர்வாகத்தையும் பார்க்கிறோம். அந்த நாடுகள் எல்லாம் எப்படி ஊழல் லஞ்சமற்ற வெளிப்படையான நிர்வாகத்தால் சிறந்து விளங்குகிறது? அந்த நாட்டின் ஏன் ஏழ்மை வறுமை இல்லை? ஏழ்மை வறுமை இந்த நாடுகளில் வந்திருந்தால் கூட சோமாலியா, நைஜீரியா, வெனிசுலா போன்ற நாடுகளின் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? இலங்கையில் அண்மையில் நடந்த கலவரத்திற்கு, பங்களாதேஷில் நடந்த கலவரத்திற்கு, நேபாளில் நடந்த கலவரத்திற்கு என்ன காரணம்? பொருளாதார வீழ்ச்சிதான், பின்னடைவுதான். அதற்கென்ன காரணம்? இப்படித்தான் என் சொந்தங்களே, இப்படித்தான் என் உடன் பிறந்தார்களே. வெனிசுலா வீழ்ச்சிக்கு காரணம் வேலை, உழைப்பு, வருவாய்,
வாழ்க்கை. இந்த நாளும் ஒன்றை ஒன்று தொடர்பில் இருக்க வேண்டும். வந்த ஆட்சியாளர்கள் வேலை உழைப்பு துண்டித்தார்கள். வேலை இல்லை, உழைப்பு இல்லை, வருவாய் இல்லை. அந்த இடத்தில் இலவசம் என்றார்கள். வாழ்க்கை இல்லை, மக்களால் பொறுக்க முடியவில்லை. போராட்டம், கிளர்ச்சி. இங்கே 2000, 5000, 8000, 10,000 என்று பணத்தை வாரி இறைக்கிறார்கள் இலவச அறிவிப்பாக. இதில் இழக்கிற பணம் பல ஆயிரக்கணக்கான கோடியாகிறது. இந்த பணத்தை முதலீடு செய்து ஒரு தொழில், அது சார்ந்த வேலை, அதில் ஒரு வருவாய், வாழ்க்கை என்று கட்டமைத்தால் அது நாடு நாடாக இருக்கும். மனிதனுடைய அறிவாற்றல், உடலாற்றல் எல்லாவற்றையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்குகிற நாடுதான் வாழும், வளரும். உழைப்பிலிருந்து வெளியேற்றி இலவச அறிவிப்புகளால் ஏமாற்றுகிற நாடு, மக்களின் தற்காலிக தேவையை நிறைவேற்றுகிற நாடு நிரந்தரமாக வளராது, வாழாது, மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். என் மக்களுக்குள் ஒரு நோய் இருக்கிறது. கடந்த கால காயம் கிடையாது, எதிர்கால கனவும் கிடையாது, நிகழ்கால தேவை மட்டும்தான். இதை இந்த ஆட்சியாளர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கடந்த காலத்தில் நாம் எவ்வளவு துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம் என்கிற காயம் அவர்களுக்கு இல்லை, ஆறிவிடுகிறது. ஆற்றுவதற்கு சாராயம் இருக்கிறது, திரைக்கவர்ச்சி இருக்கிறது. பிறகு எதிர்கால கனவு, எப்படி வாழ வேண்டும் என்கிற கனவு கிடையாது. நிகழ்கால தேவைதான். இன்னைக்கு என்ன, ஓட்டுக்கு 500 கொடுத்தார்களா, இன்னைக்கு 8000 கொடுத்தார்களா, இன்னைக்கு 10,000 கொடுத்தார்களா, இந்த தேவைதான் என் மக்களுக்கு. இதனால்தான் இந்த இனம் தட்டுக்கட்டு தவித்து நிற்கிறது. இங்கே நம் மக்களுக்கு 3 நோய்கள் இருக்கிறது. அதுல பெரிய நோய் வறுமை. அந்த வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பெயர் அறியாமை. இந்த வறுமைக்கும் அறியாமைக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பெயர் மறதி. இந்த 3ஐயும் இந்த ஆட்சியாளர்கள், இந்த கட்சி தலைவர்கள் முதலீடாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். வறுமை, மீள முடியவில்லை, எழ முடியவில்லை. காலையிலிருந்து சாயந்தரம் வரை உழைக்க வேண்டியிருக்கு. உழைத்து களைத்து வருகிற என் பெற்றோர்களுக்கு அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நாட்டில் எவன் திருடுகிறான், எங்கே என்ன நடக்கிறது, எதையும் கவனிக்க முடியாத புறச்சூழல், சோர்ந்து விழுந்து விடுகிறான். வறுமை, கவனிக்க முடியவில்லை. அதற்கு அறியாமை, வறுமை இருப்பதால் எதையும் தேடி அறிந்து கொள்ள முடியவில்லை. அறியாமை கூடவே பிறந்து விடுகிறது. அறியாமைக்கு ஒரு குழந்தை இருக்கு, மறதி. அது என்ன செய்து, நேற்று ஒன்று சொன்னாய், இன்று ஒன்று சொல்லுகிறாயே என்று கேட்கவில்லை. வந்தவுடன் நீட்டை ஒழிப்பேன் என்றாய், ஒழிக்கவில்லையே, கேட்டால் நீதான் ஒளிந்து கொள்கிறாய் என்று கேட்க முடியவில்லை. மறதி, மறதி. நீ வந்து அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்றாய், ஒன்னையும் செய்யவிடவில்லை, கேட்கவில்லை, மறதி. இந்த மறதி, இந்த 3ஐயும் இந்த ஆட்சியாளர்கள் முதலீடாக வைத்துக் கொண்டு முதலாக ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களின் வாக்கை குறிவைத்தார்கள். பலகீனமான ஒரு பண்டமாக எங்களுடைய மாதர் குலத்தை இந்த ஆட்சியாளர்கள் எங்கள் பெண்களை கருதுகிறார்கள். எப்படி என்றால், எது ஒன்றையுமே பெண்களை குறிவைத்தே அறிவிப்பார்கள். மிக்சி பெண்களுக்கு, கிரைண்டர் பெண்களுக்கு, அப்போ டிவி பெண்களுக்கு, தொலைக்காட்சி தொடர்களை பார்க்க பெண்களுக்கு, இப்போது ஃப்ரிட்ஜ் பெண்களுக்கு. அப்ப வந்தவுடனே மகளிர் பெண்கள் ஓட்ட நம்ம குறிவிக்கணும். குடும்ப தலைவிக்கு 1000. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போற இளம் பெண்கள் வாக்க குறிவிக்கணும். என்ன பண்ணலாம், புதுமை பெண் ஒரு 1000. அப்புறம் படிக்க போற இளைஞர்கள் வாக்க குறிவிக்கணும். அப்போ தமிழ் மகன் ஒரு 1000. இதுல 12,000 கோடி இந்த அரசு இலக்குது. படிக்க போகும்போது 3000 கொடுக்குது. 3 ஆண்டுகள், ஒரு ஆண்டுக்கு ஒரு மாசத்துக்கு 1000 3 ஆண்டு கொடுக்குது. படிச்சு முடிச்சு விட்டு நிறுத்தினவனே இந்த 1000 யார் கொடுப்பா? படிக்க போகும்போது 1000, படிச்சு முடிச்சுட்டா யார் கொடுப்பா? அந்த 1000 ஈட்டிக்கொள்ள இந்த 3 ஆண்டுகள் நீ மாசம் 1000 கொடுத்தாய். அப்ப ஆண்டுக்கு 12,000. அப்ப ஒரு மாசத்துக்கு 12,000 ஈட்டிக்கொள்ள வேலையை கொடுக்க வேண்டும். அதை யாரு கொடுப்பா? அதான் இங்க கேள்வி. படிக்க போகும்போது காசு, படிச்சு முடிச்சுட்டா இல்ல காசு. எப்படிப்பட்ட நாடு கட்டமைக்கப்படுகிறது? அப்ப வாக்கை மட்டுமே குறி வச்சு இங்கே இந்த ஆட்சியாளர்கள் நகர்கிறார்கள். முன்னாடி நிற்பவன் ஒரு உயிர், அவனுக்கு உணர்வு இருக்கிறது, அவனுக்கு உரிமை இருக்கிறது, அவனுக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை இருக்குது என்று கவலைப்படாமல் முன்னாடி நிற்பவன் ஒரு ஓட்டு, அதை எப்படி பறிக்கலாம். முன்னாடி நிற்பவனுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்ற கவலை இல்லை. அவன் ஒரு வாக்கு, அதை எப்படி பறிக்கலாம்
இதை பற்றி சிந்திக்கிற தலைமைகள் தான் இங்கே இதுவரை அதிகாரத்தில் இருக்கிறது, ஆண்டு கொண்டு இருக்கிறது. இல்லை என்றால் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்ட பிறகு திரும்பி வந்து நான் 8000 டோக்கன் தருகிறேன் என்று ஐயா ஸ்டாலினும், நான் 10,000 டோக்கன் தருகிறேன் என்று ஐயா எடப்பாடியும் அறிவிக்க காரணம் என்ன? நீங்கள் தான் நல்லாட்சி கொடுத்தீர்களே, நல்லாட்சி நாயகர்கள். உங்களுக்கு அதற்கு இத்தனை கட்சி கூட்டணி. ஆட்சி அதிகாரத்துக்கு வரவில்லை, ஒரு இடத்திலும் வெல்லவில்லை, தோற்று போனோம். ஆனாலும் உன் மகன் உன் ஓட்டை குறிவைத்து ஓட்டை வாங்க நான் ஓட்டுக்கு காசு தரவில்லையே, தருவேன் என்று சொல்லவில்லையே, நான் வெற்று வாக்குறுதிகளை சொல்லவில்லையே, நான் வந்தால் இலவசம் தருவேன், அதை தருவேன் என்று இவர்களைப் போல நான் அறிவிக்கவில்லையே. ஏன்? எனக்கு உன் வாக்கை பற்றி கவலை இல்லை, உன் வாழ்க்கையை பற்றித்தான் எனக்கு கவலை. அதனால்தான் நான் அதை சொல்வதில்லை. அவர்கள் உன்னை ஏமாற்ற நினைக்கிறார்கள், நான் இந்த நிலையிலிருந்து எல்லாவற்றையும் மாற்ற நினைக்கிறேன். அவர்கள் இலவசத்தின் பக்கம் நிற்கிறார்கள், நான் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். இது 2க்குமான போட்டி தான் இங்கே. அவர்கள் ஊழல் லஞ்சத்தில் ஊறி நிற்கிறார்கள், நான் உண்மை நேர்மையின் பக்கம் நிற்கிறேன். இதில் எந்த பக்கம் என் சொந்தங்கள் நிற்கப் போகிறார்கள் என்பதற்கான தேர்தல் தான் இது. இதை நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், இலவசங்கள் கொடுக்கிறார்கள், அதில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்ற சிந்தனை உங்களுக்கு வந்து விடுமானால் நீங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டீர்கள். அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடும். நாங்கள் அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை விரும்புகிறோம். எப்படி? கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதுதான் எங்கள் கனவு. அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை என் சொந்தங்களுக்கு கொடுக்க வேண்டும், என் தம்பி தங்கிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதுதான் இதுவரை இருந்த கட்சி ஆட்சிகளுக்கும் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற லட்சிய கோட்பாடுகளுக்கும் வித்தியாசம் இதுதான். நான் இலவசம் தரமாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்க காரணம், இலவசம் ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம், ஏமாற்று திட்டம். இலவசத்தில் இழந்த பணங்கள் மட்டும் 10.5 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடியை வட்டியை கட்டி கொண்டிருக்கிறோம். இவர்கள் எங்கிருந்து இந்த காசை பெறுவார்கள்? நம்மிடத்தில் இருந்து அத்தியாவசியத்தில் வரியாக எடுப்பார்கள். உதாரணமாக மின் கட்டணம் 3 முறை உயர்ந்திருக்கிறது ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே. சகிக்க முடியாத சொத்து வரி, பத்திரப்பதவு வரி, அத்தியாவசிய அரிசி பருப்பிலை விலை ஏற்றம், இப்படி தவிர்க்க முடியாத பண்டத்தில் விலையை வைத்து வரியை வைத்து விதிப்பார்கள், வசூலிப்பார்கள். பிறகு கடன் வாங்குவார்கள். எதை காட்டி? ஒன்று மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, இது 2ஐயும் அடமான வைத்து கடன் தருவார்கள். இப்போ 10.5 லட்சம் கோடி கடன். இவர்கள் சொல்லி இருக்கிற இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் குறைஞ்சது 5 லட்சம் கோடி கடன் பெற வேண்டும். அப்படி என்றால் இன்னும் 1 லட்சம் கோடி வட்டி கூடும். நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். 2 லட்சம் கோடி வட்டி போய்விட்டால் 1 லட்சம் கோடி வைத்து என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள்? எதை நிர்வாகம் செய்வீர்கள்? காவல்துறைக்கு சம்பளம், ஆசிரியருக்கு சம்பளம், போக்குவரத்து தொழிலாளருக்கு, மருத்துவர்களுக்கு சம்பளம், எப்படி கொடுத்து நாட்டை நிர்வகிப்பீர்கள்? தேவையற்ற கலகமும் கிளர்ச்சியும் இந்த மண்ணில் வெடிக்கும். இப்பவே வாத்தியார்கள் சம்பள உயர்வு கேட்டு வீதியில் நிற்கிறார்கள், மருத்துவர்கள் கூலி உயர்வு கேட்டு, ஊதிய உயர்வு கேட்டு வெளியே நிற்கிறார்கள், செவிலியர்கள் வீதியில் நிற்கிறார்கள். எல்லாரும் வீதிக்கு வந்த பிறகு நாடு எப்படி நிம்மதியாக இருக்கும்? அது நல்லாட்சி என்பது எங்கே இருக்கும்? எங்கே இருக்கும்? விவசாயி விளைய வச்ச விளைபொருளான நெல்லை, உயிர் தேவையான உணவுப் பொருளை ஒரு சேமிப்பு கிடங்கை கட்டி சேமித்து வைக்க வக்கற்ற இந்த அரசு சாராயத்தை சேமித்து வைக்க, பாதுகாப்பாக வைக்க குடும்பம் கட்டுகிறது என்றால் இந்த அரசிற்கு நீங்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்களா? படிக்க வைத்த பிள்ளைகளை அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கி அவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கொடுத்து வளர்த்தெடுக்க துடிக்காமல் குடிக்கிற மக்களின் எண்ணிக்கையை பெருக்கி நாட்டை குட்டியச்சுவராக்கிற தலைவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்களா? இந்த 3 கட்சிகளில் உங்கள் மகனை தவிர எவனாவது ஒருவன் நான் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவேன் என்று சொல்வதை பார்த்தீர்கள்? சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு பயம். அவர்களுக்கு பயம். எப்படியாவது வென்றாக வேண்டும், இந்த மக்களை ஆண்டாக வேண்டும், ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அப்படி அல்ல. எப்படியாவது என் மக்கள் வாழ வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர்களைப் போல ஆள வேண்டும் என்று நினைக்கவில்லை. எதற்காக மதுக்கடையை மூடுவேன் என்று சொல்ல மறுக்கிறார்கள்? குடிக்கிற மக்களின் எண்ணிக்கை 2 கோடியாக பெருகிவிட்டது. 2.5 கோடி. அவர்களுடைய வாக்கு நமக்கு விழாது போயிருமோ என்று அச்சப்படுகிறார்கள். உங்கள் மகன்
குடிக்கிற மக்களின் வாக்கு எனக்கு தேவையில்லை, நல்ல தமிழ் குடிமக்களின் வாக்கு இருந்தால் போதும் என்று நான் நினைக்கிறேன். போதையில் நிற்பவன் எப்படி நல்ல சிந்தனையில் தனக்கான தலைவனை தேர்வு செய்வான்? குடித்து விட்டு வண்டி ஓட்ட முடியாது, குடித்து விட்டு காரை ஓட்ட முடியாது என்று சொல்லி குடித்து விட்டு காரை ஓட்டாதீர்கள் என்று தடுக்கிற அரசு குடித்து விட்டு குடும்பத்தை ஓட்ட முடியாது என்று தெரியாதா? அதை ஏன் திறந்து வைக்கிறது? ஏன் திறந்து வைக்கிறது? நான் ஒரு அப்பன், எனக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் குடிச்சு காசு தாங்கள், அப்பத்தான் குடும்பத்தை வீட்டை நடத்த முடியும் என்று சொன்னால் என்னை என் பிள்ளைகள் மதிப்பார்களா? நான் குடிக்க வைக்கிறேன் என் பிள்ளைகளை, நான் குடிக்க வச்சு காசு கொடுங்க, அப்பதான் வீட்டை நடத்த முடியும் என்று சொன்னால், வீட்டை நிர்வகிக்க முடியும் என்று சொன்னால் யாராவது மதிப்பார்களா? வீட்டு தலைவனுக்கு அப்படி என்றால், நாட்டு தலைவன் மக்களை குடிக்க வச்சு அந்த காசை எடுத்து நாட்டை நிர்வகிப்பதை எப்படி இந்த அறிவு சமூகம் ஏற்கிறது? எப்படி ஏற்கிறது? நீங்கள் இப்போதும் தலைவர்களை தேர்வு செய்ய போகிறீர்கள்? இல்லை, குடிக்க வைத்து 25 லட்சம் பெண்களின் தாலி எடுத்திருக்கிறார்கள், இன்னும் மறுபடியும் குடிக்க வச்சு தாலி ஏற்பார்கள். அப்ப நீங்கள் தலைவர்களுக்கு வாக்கு செலுத்தவில்லை, தாலி ஏற்பவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள். இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமை. குடித்தால் உடல் உறுப்புகள் சிதைந்து போகும், உழைக்கிற திறனற்று போவார்கள், சிந்திக்கிற திறனற்று போவார்கள், நாசமாய் போகும் நாட்டின் எதிர்காலம் என்று தெரியாதா? தெரியாதா? அன்னைக்கு பிறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது, குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்தாய். இன்னைக்கு பிறப்பிக்கிற ஆற்றலை இல்லாத பொழுது தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரப்பு மையங்களை தொடங்குகிறார்கள். எதனாலே? மது, காற்று நஞ்சு, நீர் நஞ்சு, சோறு நஞ்சு எல்லாம் விஷமாகி போனதால் மனிதனின் ஆற்றல் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இப்போது சொல்லுங்கள் அறிவு சமூகமே, என்ன செய்ய போகிறீர்கள்? மறுபடியும் இந்த தேர்தலில் இவர்களையே தேர்வு செய்ய போகிறீர்களா? இவர்களுக்கே வாக்கு செலுத்த போகிறீர்களா? இதுவா? நானும் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தருவேன், காசு இல்லாமல் தருவேன். எதை தருவேன்? ஆகச் சிறந்த கல்வியை என் நாட்டு பிள்ளைகளுக்கு 1 ரூபாய் கட்டணம் இல்லாமல் தருவேன். எந்த தரத்திற்கு தருவேன்? உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடாக பின்லாந்து இருக்கிறது, அதை முந்திக் கொண்டு சொல்வேன். இந்த இடத்தில் இருந்து சொல்லுகிறேன், இந்த இடத்தில் உங்கள் மகன் உங்கள் முன்பிருந்து சொல்லுகிறேன், இன்றைக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் சிறந்த நாடு கல்வியில் பின்லாந்து என்று. 5 ஆண்டுகளில் உங்கள் மகனிடத்தில் நாட்டை கொடுங்கள். பின்லாந்தில் இருந்து ஒருவன் சொல்லுவான், உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. உலகத்தின் தலை சிறந்த மருத்துவம் தமிழ்நாட்டில். உலக நாடுகளில் இருந்து என் நாட்டிற்கு மருத்துவம் பார்க்க எல்லோரையும் திருப்புவேன். உலகத்தின் தலை சிறந்த சுற்றுலா தலமாக என் நாட்டை மாற்றுவேன். இயற்கை சுற்றுலா, இன்ப சுற்றுலா, கோடி கோடியாக பணத்தை குவிக்க முடியும், என்னால் மாற்ற முடியும். ஏன்? என் கனவு பெரிது. நான் சாதாரணமானவன், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்கிற மகன். இந்த கனவை எனக்குள் தந்த மகன் இதோ என் தலைவன் மேதகவி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன். அவனுக்கு இந்த கனவை தந்தது அவன் முன்னோர்கள். மொத்த முன்னோர்களின் அறிவையும் மானத்தையும் வீரத்தையும் ஒத்த உருவமாக சுமந்தான். அவன் மொத்த கனவையும் இந்த மகனுக்கு கையளித்தான். அதை பிரித்து பிரித்து என் பிள்ளைகளுக்கு கனவாக சுமத்தி கொண்டு வருகிறேன். அவர்கள் தோள்களில் தூக்கி சுமந்து வருகிறார்கள். அறிவு சமூகம் யோசிக்க வேண்டும். கட்டணமில்லாத கல்வி சிறந்த கல்வி, கட்டணமில்லாத மருத்துவம் சிறந்த மருத்துவம், தூய குடிநீர், 1 ரூபாய் காசு இல்லாது. இது 3 மட்டும்தான் உன் மகன் காசு இல்லாமல் தருவேன். மீது எல்லாவற்றுக்கும் இலவசம் என்ற சொல் இந்த நாட்டில் இருக்காது. உன் படிப்புக்கேற்ற வேலை தருவேன், அதுக்கேற்ற சம்பளம் தருவேன். அதை கொண்டு நீ பெருமை மிக்க வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கையை தருகிறேன். தாலிக்கு தங்கம் தரமாட்டேன், தரமாட்டேன், தரமாட்டேன். 1 பவனும் இல்லை, 1/2 பவனும் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பொண்டாட்டி கழுத்துல 1 பவன் தாலி வாங்கி கட்ட வாக்கற்ற உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? உழைடா, உழைச்சு நேசிச்சு சிறுக சிறுக சேர்த்து நேசிச்ச மனைவி கழுத்துல, உயிர் துணை கழுத்துல 1 பவன் இல்லை, 1 துளி தங்கத்தை போடுற. அதான்டா ஆண் மகனுக்கு அழகு. அவன் தாலிக்கு தங்கம் தரேன், 1/2 பவன் தரேன், 1 பவன் தரேன், குடிக்க வச்ச தாலியை அறுப்பேன். பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஏண்டா 1 பவன் தாலி வாங்கி கட்ட முடியாதவன் காலம்புறம் என் பிள்ளைய வச்சு எப்படா பொழப்ப? எப்படி பொழப்ப? பைத்தியக்காரன். மான தமிழ் மரவனாடுறா, வீரத்தோட வாழ்றா. மானம் போச்சுன்னா செத்தாண்டா நம்ம முன்னோர்கள்.
மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் அறிகிற நம்முடைய வேதம். செத்து போவான்டா மானம் போயிடுச்சுன்னா. உனக்கு தெரியாதாடா? படிச்சிருக்கா வரலாறு? வெள்ளக்காரன் படையெடுத்து வாரான்டா, 3 கிலோமீட்டருங்க இருந்து பீரங்கி வச்சு சுட்டுவான், செத்துருவேன். தூரம் இருந்து குறிவாத்து சுட்டுவான், துப்பாக்கி வச்சிருக்கான், செத்துருவேன். என்கிட்ட வாழும் வேலுந்தாண்டா இருக்கு. கிட்ட நின்னாதான் தாக்கி அழிக்க முடியும். தூரம் இருந்து சுட்டு கொன்றுவான். போருக்கு போனா செத்துருவேன். யாருக்கு தெரியும்டா? என் பாட்டன் பூடித்தவனுக்கு தெரியும்டா, என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு தெரியும்டா, என் பாட்டன் அழகுமுத்துவனுக்கு தெரியும்டா, என் பாட்டன் பெரும்படுக்கு தெரியும்டா, என் பாட்டன் பண்டாரவணியனுக்கு தெரியும். தெரியும் என் பாட்டி வேலுநாச்சியாருக்கு தெரியும், என் பாட்டன் மருது வண்டிக்கு. ஏன்டா போருக்கு போனேன்? ஏன் போனேன்? போனா செத்துருவேன் தெரிஞ்சு ஏன் போனேன்? இந்த மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெருதுடா, அதனால போனேன். ஏன்? நான் சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டையிட்டு சாகலாம் மேன்மையானது, மண்டியிட்டு வாழ்வதற்கு மானத்தோடு மாண்டு போகலாம் மேன்மையானது. அந்த மரபுல வந்துட்டு கொடுத்து கொடுத்து வாழ்ந்தவன்டா, கொடுத்து கொடுத்து. எந்த உலகத்துல எந்த இனத்துலடா வள்ளல் மன்னனா இருந்தான்? எந்த இனத்துல மன்னன் வள்ளலா இருந்ததுன்னு சொல்றான்? ஓ முன்னவன் தானடா பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான். அவன் ரத்தம் ஓடல உனக்கு? செத்த போச்சு, செத்து போச்சு. அந்த ரத்தம் செத்து போச்சா? கையங்கிற கொடுக்கிறவன் யாரா? கர்ண மகாராசா வாரிசாடா? இல்ல சேர சோழ பாண்டியன் பரம்பரையாடா? வந்தவன்டா சேர சோழ பரம்பரை. நீனு நானும் தான்டா கையேந்தி நிக்கிறேன். பிச்சைக்கார வாழ்க்கை போடா. கேவலம். அவர் டோக்கன் கொடுப்பாரு, இவர் 10,000 டோக்கன் கொடுப்பாரு. என்ன ஹோட்டலுக்கு சாப்பிட வர டோக்கன் வாங்கிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட வர? எதுக்கு டோக்கனு? எதுக்கு டோக்கனு? அடிச்ச கொள்ளைக்கு அட்வான்ஸ் டோக்கனு, அடிக்க போற கொள்ளைக்கு ஒரு அட்வான்ஸ் டோக்கன். நான் ராத்திரியில வீட்டுக்குள்ள வந்து திருடுறேன். திருடிவிட்டு அம்மா சத்தம் போடாதீங்க, 10 லட்சம் திருடிட்டேன், இந்தாங்க உங்க பங்கு 10,000 வாங்கிட்டு விட்டுருவியாடா? என் கூட பிறந்தவனே வாங்கிட்டு என்னை விட்டுருவேன். எங்க ஆத்தா விட்டுரும். அடே இளவு எடுத்தவனு செருப்பால் அடிக்காது. அப்புறம் ஏன்டா இவங்களை அடிக்க மாட்டேன்? ஏற்கனவே அடிச்சதுல பங்கு 2000. இப்ப அடிக்க போறதுக்கு டோக்கன் அட்வான்ஸ். இது இந்த 8,000. அதுக்கு நீ பெர்மிஷன் கொடுக்க போற. நீ மானம் இருந்தா ஓட்ட மாத்தி போட்டு ரூட்டை மாத்து. இல்லைன்னு வச்சுக்க, அவனுக்கே போட்டு டோக்கனை வாங்கிட்டு நல்லா திருடுப்பா. பெர்மிஷன் கிராண்டட். திருடிக்க, மலையை வெட்டிக்க, மணல் அள்ளிக்க, சாராயத்தை வித்துக்க, தாலி அறுத்துக்க, கற்பழிச்சுக்க, கொன்னுக்க, கஞ்சா வித்துக்க, அபீன வித்துக்க, எல்லாம் பண்ணிய போ. நான் காரைக்குடிக்கான ஆள் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான ஆள். டேய், உங்களுக்கு கருணை இல்லையா? இரக்கம் இல்லையா? மீட்டு அப்பா முருகா. நான் வந்தவன சாராய கடையை மூடிட்டு கல்லு கடையை திறக்கிறேன். நீ அதுக்கு சைடிஸ்க்கு வறுத்து சாப்பிடு. நாங்களாம் பண்ணோம். நாங்கெல்லாம் காட்டுல வேட்டைக்கு போகும்போது அணில அடிச்சு, காட்டு எலி அடிச்சு வறுத்து கல்லுக்கு சைடிஸ் வச்சுக்கிட்டோம். அதை பின்பற்று. கல்லுகளை திறந்து பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, சைடிஸுக்கு சிறப்பு ஐட்டம் அணில் கிடைக்கும். ஐயோ அம்மா, இல்ல இல்ல, என் அன்பு சொந்தங்களுக்கு கேட்பேன், ஒன்னு சொல்லுவேன். நீங்க செஞ்ச பாவத்தை நீங்களே பரிகாரம் செஞ்சு சரி பண்ணுங்க. இந்த ஊர்ல இருந்து ஒருத்தரை அனுப்பி இந்த நாட்டை நாசம் ஆக்கிட்டியே. ஆமா,
அதனால இந்த நாட்டில் பேரறிஞர் அண்ணா வர சரியா இருந்தது. ஊழல் லஞ்சம் எதுவும் கிடையாது. அந்த நாற்காலியில இந்த மண்ணின் மகன் உட்கார்ந்தாரு, நாடு மண்ணா போச்சு, மண்ணா போச்சு, நாசமா போச்சு, நாசமா போச்சு. அதெல்லாம் ஒரு நொடி வேலை, அதெல்லாம் ஒரு நொடி வேலை. இதை எடுத்துட்டு தமிழ் தென்றல் திருவிக்காட்டு மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? இந்த சிலையை எடுத்துட்டு இங்க பாரு, என் பாட்டன் தமிழ் தென்றல் திருவிக்கா இத்தனீண்டு ஜெயில இருக்கான். இவர் எப்படி இருக்காரு பாரு. இவரை எடுத்து வச்சுட்டு ஆளை தூக்கி இங்க வைக்க ஒரு நொடி. ஏய், நான் சொன்னா செய்வேன். நீ இவங்க மாதிரி இல்ல. நான் எப்படிப்பட்ட ஆளின் பிள்ளைன்னு உனக்கு தெரியும். சொன்னா செய்வேன். ஐ லவ் யூ ஆல். டேய், நீ இப்பதான் காதலிக்கிற. நான் 20 வருஷமா காதலிச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. அப்படியே தேவதாசு நானும் ஒரு தாதி தான் தெருவா பாடிட்டு 20 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். இப்பதான் ஏற்று பாக்குறான். வந்தாலு நம்ம காதலிக்கிறான் போல இருக்கு. ரொம்ப நாளா ஒன் சைட்ல தான் போயிடுச்சு. பாட்டா இல்ல பிஜேபிங்கிறாங்க ஐயாங்கெல்லாம். அதாவது அடிப்படை ஒரு கோட்பாடு தான். இந்திய கட்சிகள் நம்ம ஒற்றை கட்சி ஆட்சி முறையை எதிர்க்கிறோம். நம்ம கோட்பாடு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி தேவையில்லை. நான் என் மாநிலத்தை ஆள்றேன், அவர் மாநிலத்தை ஆளட்டும், அவர் மாநிலத்தை ஆளட்டும். இந்தியாவை யார் ஆள்றோம்னு கூடி பேசி ஆளலாம். ஒவ்வொரு தேசியத்திற்கும் சுழற்சி முறையில் நாட்டின் தலைமை பதவியை கொடு. அதான் எங்களுடைய கோட்பாடு. இப்ப 3 முறை குஜராத்தை சேர்ந்த ஒருவரே பிரதமர், 3 முறை குஜராத்தை சேர்ந்த ஒருவரே உள்துறை அமைச்சர். இப்படி இருப்பது நல்லதில்லை, நாட்டுக்கு நல்லதில்லை. அதனால நாங்க மாத்தோம் நினைக்கிறோம். பாரதிய ஜனதா காங்கிரஸ் நம்ம நாட்டுக்கு எதுக்கு? யாராவது ஒரு காரணம் சொல்லுங்க. எங்க ஓட்டை நாங்க அவர்களுக்கே போடுறோம். ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரு காரணம். ஒழிக்கணும் இவங்கள. மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது மனிதநேயம் செத்து போகும். சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். பணத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போது மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போய் கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும். இதனால இது மூண்டையும் தூர தூக்கி தள்ளணும். அறிவு சமூகம் இதை புரிந்து கொண்டு வேலை செய்யணும். எதற்காக பாரதிய ஜனதா? எதற்காக? நீட்டை திணித்தது, கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அதற்காகவா? கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ், கொடுத்ததான் எடுக்க முடியாதுன்னு சொல்லுது காங்கிரஸ். எடுக்கும்போது கூட இருந்தது, கொடுக்கும்போது திமுக தடுத்து போராடி நிறுத்தல. கல்வியை மாநில உரிமையிலிருந்து எடுத்துட்டு போனது காங்கிரஸ், கூட இருந்து கொடுத்தது திமுக. எதற்காக? பிஜேபி நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவில் கொடுத்ததான் திருப்பி எடுக்க வேண்டும் பேச்சுக்கு இடமில்லை. காவிரி நதி நீரில் நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரே நிலைப்பாடு தான். எதற்காக நிற்பார்கள்? நமக்கு, நம் மொழிக்காக, நம் இனத்திற்காக, நம் நிலத்திற்காக, வளத்திற்காக, நம் மக்களின் நலனுக்காக. நம்ம வீட்டு இளவுக்கு வருவானா? நம்ம வாழ்க்கை பற்றி கவலைப்படுவானா? அவனுக்கு எதுக்கு நம்ம வாக்கு? இதை தன்மானமிக்க தமிழ் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்தியாவே ஆள கொடுத்து நாட்டை பிச்சைக்கார நாடாக்கிடுச்சு. இதுல இந்த மாநிலத்தில் வென்று என்ன ஆக போகுது? திமுகவை ஒழிக்கணும். யார வச்சு? அதிமுக வச்ச? தீமை எப்படி தீமை வச்சு ஒழிப்ப? நெருப்பை வச்சு எப்படி அணைப்ப? அங்க ஒரு தண்ணி வேணும். அது யார்? அதான் நீனும் நானும். அதை வச்சுதான் அணைக்கணும். ஊழலஞ்சத்தை ஒழிக்கணும். எப்படி? உண்மை நேர்மை. யார் இந்த உண்மை நேர்மை? அதான் நம்ம நீ நானும்.
உண்மை நேர்மை இருக்கிறனாலதான் நான் ஓட்டுக்கு காசு தரல, நான் இலவசம் தருவேன்னு சொல்லல. உன்னை ஏமாத்த தெரியாது, என்னால வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்ல தெரியாதா? சிரிக்கிற, நான் சொன்னா மட்டும் சிரிக்கிற, அவங்க சொன்ன ரசிக்கிற. அவர் கார் தருவேன்னு சொன்னது ரசிக்கிற, நான் ஹெலிகாப்டர் தருவேன்னு சொன்னது சிரிக்கிற. உறுதியா தருவோம். ஒரு குடும்ப தலைவிக்கு ஒவ்வொரு கிலோ தங்கம், ஒரு கிலோ தங்கம் மீட்டு மீட்டு. அதனால என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள், படித்த மக்கள் நிறைந்த இடம். இந்த சமூகம் பால்பட்டு போனதுக்கு வரலாற்றில் ஒரு பெரிய களங்கத்தை இந்த திருவாரூர் சுமக்குது. இந்த திருவாரூர் பெரிய களங்கத்தை சுமக்குது. அதை துடைத்து எரியணும்னா பெரிய விளக்கமாறு கொண்டு வர வேண்டாம், பெரிய தொடப்பம் கொண்டு வர வேண்டாம். ஒரே ஒரு விரல், ஒற்றை விரல், ஒற்றை விரல். எந்த சின்னத்துக்கு அழுத்தி அழுத்தி இந்த மக்களை தாழ்த்தி வீழ்த்தினியோ அந்த சின்னத்தை மறந்துவிட்டு விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி இந்த நாட்டை நல்வழிப்படுத்தி நிறைந்து வேளாண்குடி மக்கள் வாழுகிற நிலம். தஞ்சை என்றாலே வேளாண்மை. வேளாண்குடி மக்கள் இருக்கிற இடத்தில் விவசாயி நின்றான் வென்றான் என்று வரலாறு வருவதுதான் சரியானது. எனவே என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, புரிந்து கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் வாக்கை செலுத்த வேண்டும். நன்னிலத்திலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை தேன்மொழி திலீப்குமார் அவர்களுக்கு நீங்கள் வாக்கை செலுத்த வேண்டும். என் தங்கை அமெரிக்காவில் ஆசிரிய பணியை விட்டுவிட்டு இந்த மண்ணில் அமெரிக்காவில் கற்பிக்கிறதற்கு வேண்டும். நம் மக்களுக்கு கற்பிக்க நிறைய இருக்கிறது என்று வந்தவன். அண்ணல் அம்பேத்கர் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து சொல்கிறோம். எது சரி எது தவறு என்று உணர்த்துகிறோம். எப்பவும் சரியானது செய்கிற என் மக்கள், நல்லதையே தேர்வு செய்கிற மக்கள். பொண்ணுக்கு பையன் பார்க்க போனால் நல்ல பையன், பையனுக்கு பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணு, சாப்பிட போனால் நல்ல சாப்பாடு, சட்டை வாங்க போனால் நல்ல சட்டை, காரு வாங்க போனால் நல்ல காரு, செல்வன் வாங்க போனால் நல்ல செல்வன், எல்லாவற்றிலும் நல்லதை தேடுகிற நீங்கள் இந்த ஒரு முறை நாட்டை ஆளுகிற தலைவனில் நல்ல தலைவனை தேடுங்கள். நல்லவன் யார் என்று தேடுங்கள். அதனால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை என் தங்கைக்கு நன்னிலத்திலே விவசாய சின்னத்திலே போடுங்கள். திருவாரூரிலே வரலாறு மன்னிக்காத பெரும்பாவத்தை செய்த மண்ணின் மக்களே, அதை மாற்றி எழுதுறதுக்கு எல்லா பாவத்துக்கும் ஒரு பரிகாரம் உண்டு. நீங்கள் செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் உண்டு. ஒரே வழி விவசாய சின்னத்திற்கு என் தங்கைக்கு திருவாரூரிலே அஸ்வினி பூவாளனுக்கு வாக்கு செலுத்தி அவரை வெற்றி பெற செய்து உங்கள் மீது இருக்கிற அந்த களங்கத்தை, வரலாற்று பழியை துடைத்து எறியுங்கள். மாற்றி எழுதினார்கள் மகத்தான தீர்ப்பை. திருவாரூர் மண்ணிலேயே திருத்தி எழுதினார்கள் தீர்ப்பை என்று அறிவு சமூகம். வரலாற்றை மாற்றி படையுங்கள். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை ஏற்படுத்த முடியும். ஏப்ரல் 23 வாக்கை செலுத்த செல்கிற போது உங்கள் பிள்ளைகள், பேரன் பேத்திகள் முகத்தை பார்த்துவிட்டு செல்லுங்கள். அவர்களின் எதிர்காலத்திற்கு எச்சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினார். எந்த கட்சி வென்று ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை ஆய்ந்து அறிந்து தெளிந்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். சூரியனுக்கு செலுத்தினீர்கள், வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். தாமரைக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். எல்லாருக்கும் செலுத்தி நீங்கள் தோற்றீர்கள், அவர்கள் வென்றார்கள். முதல் முறையாக விவசாயிக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்னிலத்திலே என் தங்கை தேன்மொழி திலீப்குமாருக்கும், திருவாரூரிலே என் தங்கை அஸ்வினி பூபதி பாலனுக்கும் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கை அஸ்வினி பூபதி பாலன் வெல்க. என் தங்கை தேன்மொழி திலீப்குமார் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மீட்டு மாத்தி வாக்கு செலுத்தி வாழ்க்கை நல மாறலையே. என்ன சொல்லி ஏது சொல்லி மண்டையில ஏறலையே. கற்றறிவும் பட்டறிவும் எங்கேதான் போச்சு. என்னோட மக்களுக்கு என்னதாச்சு. ஐயோ, என்னோட மக்களுக்கு
என்னதாச்சு? நாடாண்ட வம்சமீது நாதியற்று நிக்கிதையா, பாராண்ட பரம்பரதான் பரிதவிச்சு கிடக்குதையா. கேடுகட்ட கூட்டத்திடம் நாடு சிக்கி தவிக்குதையா. நல்லாட்சி எப்ப வரும் ஏஞ்சனமும் ஏங்குதையா. மாத்தணும்னு எண்ணம் இருக்கு, அதுக்கு விவசாயி சின்னம் இருக்கு. ஓட்ட அதுல போட்டா நல்ல அநியாயம் முடியும், நல்ல அதிகால விடியும். வீராதி வீரன் பண்டாரவன்னியன் வழிவந்த பேரன், சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லாள மன்னனின் உயிர்ப்பான தீரன், தமிழீழ மாமன்னன் பிரபாகர